வணக்கம் வணக்கம் மக்களே. இன்றைய முக்கிய செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு அமைச்சர் காரில் ஒரு 300 கோடி பறிமுதல் பண்ணுறாங்க. எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, இவ்வளவு பணம் எதற்கு கொண்டு போக வேண்டும், 50,000 ரூபாய் கொண்டு போனாலே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவணங்கள் காட்ட வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக அமைச்சர் கார்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 கோடி சிக்கியது எப்படி, ஸ்டாலின் அதிர்ச்சி, என்ன பணம், எதற்கு, எப்படி என்பதை நாம் இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய பணம், அதாவது ஒரு 100 கோடி 50 கோடி இப்படி மாறிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பல்காக ஒரே இதில் வந்து ஒரே காரில் 300 கோடி சிக்கியது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காருக்கடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரலாம். அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு ஆடு, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயே இருந்தாலுமே ரகசிய கூலி, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு கொடுத்தா என்ன வேணால் செய்யக்கூடியவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. அவங்க வந்து ரகசிய தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸுக்கு. இப்படி கார் வருது, அந்த கார் கொண்ட எண்ணெய் வச்சு நீங்கள் பார்த்து அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நீங்கள் எங்கே செக் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது, நாங்கள் ரகசிய யாரோ சொல்கிறோம், அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பேனட்டில் இன்ஜினுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டம்மியாக ஒரு இன்ஜின் வச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் அதுமாரிலாம் நிறையா கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் நீங்கள் கேட்கலாம் எப்படி கார் ஓடுனுச்சு அப்படின்னு. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி மூலமாக சிம்டம்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இதுன்னு பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு மூளை செயல்பட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலகட்டத்தில் பிடிச்சிட்டாங்க. 300 கோடி அம்பேல் தான், அதுக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டு அது இது எதுவுமே கிடையாது. 300 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சிக்கியதுன்னா இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அமைச்சர் காரில் சிக்கியது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். முன்னாள் அமைச்சர், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற பணங்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பறிமுதல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொத்தம் திமுகட்டேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நாளில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 கோடி சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம், அதாவது வந்து பார்த்தீங்க இப்போ எலெக்ஷன் நடத்தக்கூடிய அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்கு. மொத்தம் ஒரு 750-800 கோடி சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது சரியாக தவறா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற நியூஸ்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.